இயேசு ரட்சிக்கிறார் ஊழியங்கள் வழங்கும் உங்கள் இரட்சணிய நேரம் ஒவ்வொரு நாளும் உங்கள் தமிழன் தொலைக்காட்சியில் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும். தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும். பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும். பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும். விண்மீன்கள் இடமாறி பாரெங்கும் வந்து கொட்டும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஐந்து கண்டம் தன்னில் ஆளும் ஆட்சியாவும் அற்று போகும். இருள் சோளும் இடி முழங்கும் கூச்சல் கேட்கும் கண்ணீர் சிந்தும். துயர் கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சி பாடல் எங்கும் கேட்கும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு ரட்சிக்கிறார் ஊழிய ஸ்தாபகரும் இயேசு அழைக்கிறார் நற்செய்தியாளரும் JSM திருமண்டல பேராயருமான டாக்டர் காட்ஃப்ரீ நோபல் அவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமான செய்தியை கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மகிழ்ச்சியா இருக்கிறீர்களா? இந்த வாரத்தின் முதலாம் நாள் வேலை செய்கிற இந்த நேரத்தில் இந்த வாரம் முழுவதையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரப்போகிறார். ஆகவே கடந்த வாரத்தில் நடந்த சம்பவங்கள், துயரங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள். அவைகள் எல்லாம் உங்கள் முதுகுக்கு பின்பாக தூக்கி போட்டு விடுங்கள். இந்த வாரத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரப்போகிறார். ஆகவே எப்பொழுதும் சந்தோஷமாய் மனரபியமாய் இருங்கள். அதுவே தேவபலனாய் இருக்கிறது. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு முன்பதாக இந்த இரட்சணிய நேர நிகழ்ச்சியை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய உற்சாகமான காணிக்கையினால் நீங்கள் தாங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது என்னுடைய கடைசி மூச்சு நிற்கும் வரைக்கும் உங்களுக்காக ஆண்டவர் இயேசுவின் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக செய்கிறது கனமுள்ள ஊழியத்தில் நீங்களும் பங்கு பெற்று ஆண்டவருடைய எல்லையில்லாத ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. இந்த உலகம் சீக்கிரத்தில் அழிந்து வெந்து உருகி போக போகிறது. வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்பட போகிறது. வானத்தின் நட்சத்திரங்கள் எல்லாம் கீழே விழுந்து விடும். இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகும் என்று ஆண்டவர் இயேசு இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் உங்களையும் என்னை வேறு பிரித்து எடுத்து விட்டார். இந்த உங்களை ரட்சித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி தம்முடைய சொந்த ஜாதியாக, சொந்த ஜனமாக, சொந்த குமாரனாக, குமாரத்தியாக உங்களை தெரிந்து கொண்டபடியினால் நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அது மாத்திரமல்ல, எல்லா பிரசங்கி சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வானத்தையும் பூமியும் படைத்து பூமியிலே மலைகளையும் குன்றுகளையும் நீர்வீழ்ச்சிகளையும் ஆறுகளையும் பாலைவனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தார். படைத்து விட்டு அதை ஆண்டு அனுபவிப்பதற்காக தம்முடைய சாயலிலே மனிதனை உருவாக்கினார். முதலாவது ஒரு மண்ணிலிருந்து ஒரு மனிதனை உருவாக்கி, பொம்மை போல உருவாக்கி அதை ஊதி ஜீவாத்மாக்கினார். அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டார். பிற்பாடு ஆதாம் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று அறிந்து அவன் அயர்ந்த நித்திரையில் இருக்கும் பொழுது அவன் விலா எலும்பிலே ஒன்றை உருவி அதை ஊதி அவள் ஒரு பெண்ணாக படைத்தார். அவனுக்கு துணையாக கொண்டு ஒப்பு கொடுத்தார். இருவரையும் இந்த பூமியை ஆண்டு கொள்ளும்படி, இந்த பூமியில் உள்ள அனைத்துக்கும் அதிகாரத்தை அவர் கொடுத்தார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஒன்றே ஒன்று, ஆண்டவர் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் சொன்னார், எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிக்கலாம், எல்லா விருட்சத்தின் கனியை நீ சாப்பிடலாம், ஆனால் இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசிக்க கூடாது என்று சொன்னார். ஆனால் சர்ப்பம், வலு சர்ப்பம், பழைய பாம்பாகிய சாத்தான் ஏவாளை வஞ்சித்தபடினால் அவள் பறித்து சாப்பிட்டாள். அன்றைக்கு உலகத்திற்குள் முதல் பாவம் உள்ளே நுழைந்தது. அன்றிலிருந்து பாவம் தொடர்ந்து வாசற்படியில் படுத்திருக்கும் என்ற வார்த்தைப்படி இன்று வரைக்கும் தலைமுறை தலைமுறையாய் பாவம் நம்மை பின்தொடர்ந்து வருகிறது. ஆனால் இரண்டாம் மனிதனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நம்முடைய சொந்த குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பி இந்த உலக பாவத்தின் காரியத்தை எல்லாவற்றையும் சுமந்து தீர்ப்பதற்காக, உலக பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக தம்மையே ஏக பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆகையதான் இனி ஆடுகளின் ரத்தம், மாடுகளின் ரத்தம், புறாக்களுடைய ரத்தம் பலி செலுத்த தேவையில்லை. எல்லாம் வல்ல இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய கடைசி சொட்டு வரைக்கும் சிந்தி ரட்சிப்பை கொடுத்திருக்கிறபடியால் ஆண்டவருக்காக நாம் வாழ வேண்டும். ஆகவே இந்த உலக வாழ்க்கையின் வேஷம் சீக்கிரமாக கடந்து போகும். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் ஒரு தண்ணீரில் இருக்கிற தாமரை இலையும் பூவும் எப்படி தண்ணீரில் இருந்தாலும் தண்ணீர் அதில் ஒட்டவில்லையோ, அதே போல இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் தண்ணீரில் ஒட்டாத ஒரு தாமரையை போல இந்த பூமியில் நாம் வேறு பிரிக்கப்பட்டவளாய் வாழ வேண்டும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலும் இருக்க வேண்டும். அதாவது நேற்றைய தினம் ஒரு விவாத வலையில் நாங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கும் பொழுது பெண்களின் பாதுகாப்பை குறித்து பேசினார்கள். அப்பொழுது நான் என்னுடைய கருத்தை சொன்னேன். கிறிஸ்தவ மக்களுக்காக, மறுபடியும் பிறந்த ரட்சிப்பை அனுபவத்தை பெற்ற தேவ பிள்ளைகளுக்காக நான் ஆலோசனை சொல்லும் பொழுது, இந்த உலகத்தின் வேஷத்தை நீங்கள் தரிக்க கூடாது, பெண்களுக்கு பாதுகாப்பு குறைகிறது என்று சொன்னால் எவ்வளவுக்கு எவ்வளவு பெண்கள் பரிசுத்தமான உடையை அணிய வேண்டும், தன்னுடைய சரீரத்தை வெளியே காட்டாதபடி எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுக்கு பயந்து பரிசுத்த அலங்காரத்துடனே தன்னுடைய சரீரத்தை மூடிக்கொள்ள வேண்டும் என்று நான் போதித்தேன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வருத்தப்படக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், அநேக பாஸ்டருடைய பிள்ளைகள், பெரிய பெரிய பிரபலமான தேவ ஊழியருடைய பிள்ளைகளை நான் பார்க்கும் பொழுது பெண் பிள்ளைகளை சொல்கிறேன், ஆண் மக்கள் எல்லாரும் தங்களை சரீரத்தை மூடி பாதுகாத்து கொண்டு கொள்கிறார்கள். ஆனால் இன்றைக்குள்ள வாலிப பிள்ளைகள் அவர்கள் அரைகுறை வஸ்திரங்களை உடுத்து வைக்கிறபடினால் இன்றைக்கு அது அநேக ஆண் மக்களுக்கு அது இடர்களை உண்டு பண்ணுகிறது, வீணான சிந்தனைகளை சிதற செய்கிறது. ஆகவே நாம் இந்த பூமியில் வாழும் பொழுது
சினிமா நடிகைகளைப் போல, இந்த உலக அஞ்ஞானிகளைப் போல நாம் வஸ்திரத்தை உடுக்க கூடாது. இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலும் இருக்க வேண்டும். அதாவது ஒரு ஆண் பிள்ளைகள் தங்களுடைய சரீரத்தை மூடிக்கொள்கிறார்கள், ஆனால் பெண் பிள்ளைகள் அரைகுறை ட்ரெஸ்ஸை நீங்க போடும் பொழுது இது ஆண்டவருக்கு தகாத ஒரு காரியம். இந்த உலகத்தை நீங்கள் தகாத விதமாய் அனுபவிக்கிறீர்கள். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு பெண் பிள்ளைகள் இருப்பார்களே, ஆனால் அந்த குழந்தைகளை சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு நேர்த்தியான உடையை நீங்கள் வாங்கி கொடுங்கள். சினிமா நடிகைகள் போடுகிறார்கள் என்று சொல்லி அதை கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க வேண்டாம். ஏனென்றால் 5 வளையாதது 50 வளையவே வளையாது. சிறு வயதில் நாம் எப்படி கற்றுக் கொடுக்கிறோமோ அதை தான் அந்த பிள்ளைகள் பெரிய வயதிலும் அவர்களுடைய சந்ததிக்கும் அதை கற்றுக் கொடுப்பார்கள். அது மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே வசனங்களை மனப்பாடம் பண்ண கற்றுக் கொடுங்கள். என்னுடைய தாயார் நான் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது வசனங்களை அதிகமாக மனப்பாடம் செய்ய வற்புறுத்தினபடியினால் இன்றைக்கு அநேகருக்கு நான் அருமருந்தாய் அநேகருடைய உள் மன காயங்களையும் ஆறுதல் படுத்தும்படியாய், காயத்தை குணப்படுத்தும்படியாய் என் மூலம் திரளான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. சீக்கிரத்தில் இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போக போகிறது. அதற்கு முன்பதாக நாம் பரிசுத்த ஜாதியாய் இந்த பூமியில் வாழ்ந்து காட்ட வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலமும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்படி என்றால் கிறிஸ்தவம் என்றாலே பரிசுத்தம் தான். பரிசுத்தத்தை மையப்படுத்தி தான் கிறிஸ்தவம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பரிசுத்தராய் இருந்தால், ஆகவே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ஆண் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு கேராவெல்லாம் வெட்டி சைட்ல மெஷின் போட்டு முடியெல்லாம் சிரைத்து வைத்திருக்கிறார்கள். வேதத்தில் சொல்லப்படுகிறது, இப்படிப்பட்ட சிதை அலங்காரம் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண் மக்கள் எப்படி சரியாக நேர்த்தியாக உடை அணிய வேண்டும், அதே போல தலையை சரியானபடி முடிய வெட்டி அதை பயபக்திக்கு ஏதுவாக இருக்க வேண்டும். இந்த உலகம் அறகுறையே இருக்கலாம். பேண்டை கிழித்து அதை முட்டு தெரிகிறது போல ஃபேஷன் என்று சொல்கிறார்கள். அது உலக மக்களுக்கு. சகோதர சகோதரிகளே, என் அன்பு பிள்ளைகள், அது உலக மக்களுக்கு. நாம் உலக மக்கள் அல்ல, நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தை அனுபவித்தாலும் தகாத விதமாய் அனுபவிக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். பெண்களுக்கு சொல்கிறேன், அது அந்த பின்னாடிலாம் அந்த ஒரு 25 வருஷத்துக்கு முன்பதாக ஜாக்கெட்ல பின்னாடி ஜன்னல் போல கொஞ்சம் திறந்து காட்டுவது போல வைக்கிறார்கள். இந்த மாதிரி அரைகுறை ஆடைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் உபயோகப்படுத்தக்கூடாது. தகாத விதமாய் இந்த உலகத்தை அனுபவிக்க கூடாது. ஆண் மக்களுக்கும் அதைத்தான் நான் சொல்கிறேன். என் அன்புக்குரியவரை, இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம், ஆனால் அதை ஜாக்கிரதையாக வாழ வேண்டும். அதே போல இன்டர்நெட் இல்லாமல் இனி ஒரு உலகம் நடைமுறையில் செயல்படுத்த முடியாது. அரசாங்கமே முழுவதும் ஆன்லைன் என்று அதை மக்களுக்கு திணித்து விட்டது. இனி இன்டர்நெட் இல்லாம, வெப்சைட் இல்லாம இனி எந்த காரியமும் செய்ய முடியாது. ரேஷன் கடைகள்ல கூட ஸ்மார்ட் கார்டு வந்து விட்டது. ஆர்டிஓ ஆபீஸ்ல டிரைவிங் லைசன்ஸ், ஆர்சி புக், ஸ்மார்ட் கார்டு வந்து விட்டது. இப்படி எல்லாமே எலக்ட்ரானிக் மயமாக மாற்றப்பட்டபடினால் இனி அதை நிறுத்த முடியாது. ஆனால் அதை தகாத விதமாய் உபயோகப்படுத்தக்கூடாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது கடைசி காலம். எவ்வளவுக்கு எவ்வளவு சாத்தான் தன்னுடைய வலையிலே இழுத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு தந்திரமாக இவன் தன்னுடைய வலையை பின்னி வைத்து விட்டான். வெப்சைட் என்று சொன்னாலே அது வலை. வெப் என்றால் வலை. அப்போ சைட் என்றால் அந்த தளம். அப்போ வலைதளம். இந்த இந்தியா முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் இந்த சாத்தான் www என்று ஒரு வலைதளத்தை விரித்து விட்டான். இனி இந்த வலையிலிருந்து சிக்கிக்கொள்ளாமல் நாம் மோட்ச ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரம் நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்தின் ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. நீங்கள் சினிமா நடிகைகளை பார்க்க வேண்டாம், அஞ்ஞானிகளை பார்க்க வேண்டாம், வேற்று மதத்தவர்களை நீங்க பார்க்க வேண்டாம். சத்திய வசனம் என்ன சொல்கிறது அதை மாத்திரம் நாம் பின்பற்ற கடவோம். அநேக ஊழியக்காரருடைய பெண் மனைவிகள் கூட சரியாய் உடையணியாத நான் பார்த்து மிகவும் வேதனைப்படுகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நாம் தான் மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்க வேண்டும்.
போதிக்கிறவர்கள் தான் மற்றவர்களுக்கு நாம் சாட்சியா இருக்க வேண்டும். நாமே அரைகுறையாக நம் வஸ்திரங்களை உடுத்தும் பொழுது இந்த சாட்சி கலைக்கப்படுகிறது. இனி வரும் தலைமுறைகள் உங்களை பார்த்து அவர்களும் இடரடைந்து விடுவார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தை பேசுகிறது. பிதாவின் ஆவியானவர் இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கலைந்து போகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் சீக்கிரமாக கலைந்து போகும். நம்முடைய வாழ்க்கையும் சீக்கிரமாக ஓடி போகும். இப்பொழுதுதான் நான் சிறு பையனாக இருந்தது போல ஞாபகம் வருகிறது. இன்றைய தினம் ஒரு நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் பார்த்தேன். திருநெல்வேலி பாளையங்கோட்டை பெருமாள்புரத்தில் நான் சிறுவனாக இருக்கும் பொழுது எந்த ஊழியக்காரர் போதகர் இருந்தார், இப்பொழுது யார் இருக்கிறார் என்று ஒரு பழைய ரிவர்ஸ்ல என்னை பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை மிக வேகமாக சென்று இந்த ஸ்டேஜுக்கு 51 வயதுக்குள்ள வந்திருக்கிறேன். இப்பொழுதுதான் சிறுவனாக இருந்தது போல ஞாபகம் இருக்கிறது. இப்பொழுதுதான் அங்கே யூத் மீட்டிங்ல பங்கு பெற்றது போல ஞாபகம் இருக்கிறது. கான்ஃபர்மேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணது போல ஞாபகம் இருக்கிறது. ஆனால் மடம் என்று ஓடிவிட்டது. பாருங்க, அந்த நாட்களில் இருந்த போதகர்கள் ஒவ்வொருவரையாக நினைவு கூறும் பொழுது கிட்டத்தட்ட இப்போ கடைசியாக இப்ப இருக்கிற போதகர், அதற்கு முந்தின போதகர் மாத்திரம்தான் உயிரோடு இருக்கிறார்கள். ஒவ்வொருவராக இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கை நீங்கள் இன்னைக்கு சீர்தூக்கி பாருங்கள். நீங்கள் ஏதோ இளைஞராக இருக்கிறோம், ஒரு ஆள் இருக்கிறது நினைக்க வேண்டாம். இந்த உலகத்தின் வேஷம் சீக்கிரமாய் கடந்து போகும். சீக்கிரமாய் நாம் பறந்து மறைந்து போய்விடுவோம். அதற்கு முன்னதாக அவன் கண்ணி வலைகளை விரித்திருக்கிறான், வெப்சைட்டை விரித்திருக்கிறான், வலைதளத்தை விரித்திருக்கிறான். இந்த வலைதளம் மூலம் தான் இன்னைக்கு ஆபத்தே இருக்கிறது. ஒரு அணு உலையின் மூலம் ஒரு நன்மையும் இருக்கிறது போல ஆபத்தும் இருக்கிறது போல இந்த வலைதளம், சமூக வலைதளம் மூலம் நன்மை திரளாயிருக்கிறது. அதே போல நம்மை நரகத்திற்கு கொண்டு செல்வதற்கு தீமையும் திரளாயிருக்கிறது. சகோதர சகோதரியே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, வாலிப தங்கச்சி தம்பிமார்களே, தயவாய் இந்த சத்தத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் எப்படி பாதுகாக்க முடியும்? வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? வேத வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதினாலே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இளம் வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, நீங்கள் உங்களை பாதுகாக்க ஒரே வழி வேத வசனத்தை வாசித்து அந்த கற்பனைகள் படி நீங்கள் நடக்க பொழுது மாத்திரமே இந்த வெப்சைட்டிலிருந்து, சமூக வலைதளத்திலிருந்து உங்களுக்கு தப்பித்துக் கொள்ள முடியும். நீங்கள் கல்வி நிலையத்திற்கு இப்பொழுது செல்ல முடியவில்லை, கல்லூரிக்கு செல்ல முடியவில்லை. சமூக வலைதளத்தின் மூலம், ஆன்லைன் மூலம் தான் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுகிறீர்கள். கட்டாயம் உங்களுக்கு வெப்சைட் தேவை, இன்டர்நெட் தேவை. ஆனால் அது மகா அதால பாதாள குழிக்குள் உங்களை கொண்டு செல்லும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இவர்களிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது? உம்முடைய வேத வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதினால் தானே. அதிகமாக வேத வசனத்தை வாசியுங்கள். அதிகமாக வேத வசனத்தை மனப்பாடம் செய்து இருதய பலகையில எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவரை துதித்து பாடி ஆராதித்து அவருடைய பிரசன்னத்தால் நீங்கள் நிரம்பி வளைய வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேலைக்கு செல்லும் பொழுதும், பள்ளிக்கூடங்களுக்கு செல்லும், வெளியே செல்லும் பொழுதும் நீங்கள் தேவ ஆவினால் மூடப்பட்டவர்களாய், தேவ மகிமையால் சூழப்பட்டவர்களாய் நீங்கள் கடந்து செல்லும் பொழுது மாத்திரமே இந்த உலகத்தின் இச்சைகளுக்கும் பாவத்திற்கு விலகி வாழ முடியும். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் நிறைவு யாருக்கு கிடைக்கும்? மறுபடியும் பிறந்த அனுபவம் உள்ளவர்களுக்கு. ஏதோ நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தேன், ஏதோ நான் கத்தோலிக்க சிஎஸ்ஐ குடும்பத்தில் பிறந்தேன், இல்லை நான் பெந்தைகோஸ்தை திருச்சபை குடும்பத்தில் பிறந்தேன் என்று சொல்வதனால் அல்ல. நீங்கள் யாராயிருந்தாலும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவத்திற்கு மரித்து நீங்க மறுபடியும் பிழைத்து இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வாழும் பொழுது, மறுபடியும் பிறந்த அனுபவத்திற்குள் வாழும் பொழுது மட்டுமே நீங்கள் இந்த உலகத்தை ஜெயித்தவர்கள். அதோடு நின்று விடாமல் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக் கொள்ளுங்கள். அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தீர்க்க தரிசன வரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆவியை பகுத்தறிகிற வரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கடைசி காலத்தில் வாழ்கிறீர்கள். தொலைக்காட்சியில் அநேக ஊழியர்கள் தோன்றுகிறார்கள், சொந்த தொலைக்காட்சியில வைத்திருக்கிறார்கள். நல்லவர்கள் போல தெரியும், கண்ணீர் வடிப்பார்கள், முழங்காலில் நிற்பார்கள். ஆனால் அவருடைய அந்தரங்கங்கள் உங்களுக்கு தெரியாது. யார் உண்மையுள்ளவர்கள், யார் ஏமாற்றுகிறவர்கள், வஞ்சிக்கிறவர்கள் என்று யாராலும் கணிக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு அபிஷேகத்தை பெற்றிருந்தால், ஆவிக்குரிய வரத்தை பெற்றிருந்தால், ஆவியை பகுத்தறிகிற வரத்தை பெற்றிருந்தால்,
யார் உண்மையான ஆவி பரிசுத்த ஆவியிலே பேசுகிறார்கள், யார் வஞ்சிக்கிற ஆவியிலே பேசுகிறார்கள், யார் கள்ள போதகர்கள், யார் கள்ள தீர்க்கதரிசிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள முடியும். இது கடைசி காலம், இது கடைசி காலம். எல்லா மனிதர்களும் பணம் 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 என்று சொல்லி பண ஆசையிலையும் பொருள் ஆசையிலையும் பெண் ஆசையிலையும் அழிந்து கொண்டிருக்கிற இந்த காலம். இந்த காலத்தில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரோடு இருக்க வேண்டும். அனுதினமும் ஆண்டவரை தேட வேண்டும். அதிகாலமே அதிகீரட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு சென்ற பொழுது ஆண்டவர் இயேசு முதலாக மகதலேனா மரியாளுக்கு வெளிப்பட்டது போல இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார். முதலாவது 1 மணி நேரமாயிலும் காத்திருந்து ஜெபித்து பாருங்கள். பிற்பாடு அது பழகி 3 மணி நேரம் இல்லை 2.5 மணி நேரம், இந்த 24 மணி நேரத்தை தசம பாகம் என்று சொன்னால் 2.25 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்றால் முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டே இருப்பதல்ல. ஆண்டவரை தியானிப்பது, வேதத்தை வாசிப்பது, பாடல்களை பாடுவது, ஜெபம் பண்ணுவது, சோஸ்திர பலிகளை ஏறெடுப்பது, இப்படியாக நீங்கள் ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பாருங்கள். அட்லீஸ்ட் 1 hour நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பாடலுக்கு 15 நிமிடம், வேதத்தை வாசிப்பதற்கு 15 நிமிடம், ஆண்டவரை ஆராதிப்பதற்கு 15 நிமிடம், ஜெபிப்பதற்கு 15 நிமிடம் என்று 1 மணி நேரமாகிலும் ஜெபித்தால்தான் இந்த உலகத்தின் வேஷத்திலிருந்து நீங்கள் தப்ப முடியும். இந்த உலக கண்ணியிலிருந்து நீங்கள் தப்ப முடியும். இந்த சமூக வலைதளத்திலிருந்து நீங்கள் தப்ப முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்தம் தானாக வராது. பரிசுத்தம் ஆண்டவரை வாஞ்சித்து அவருடைய வாயத வசனங்களை உட்கொள்ளும் பொழுது மாத்திரமே, அப்பொழுதுதான் அந்த பரிசுத்தம் நிலைத்திருக்க முடியும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரமாகிலும் விழித்திருந்து ஜெபிப்பீர்களா? அட்லீஸ்ட் 1 hour நீங்கள் ஜெபம் பண்ணுங்க என்று சொன்னார். அன்றைக்கு பேதுருவும் யோவானும் அதை செய்யவில்லை, கீழ்ப்படியவில்லை. ஆகவே என்ன நடந்தது? பேதுரு 3 முறை தேவனை மறுதலித்தான். அவனை எனக்கு தெரியாது என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் செய்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு மனிதன் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க ஜெபிக்காமல் அந்த நாளுக்குள் பிரவேசிக்கிறானோ, அவன் அந்த நாளில் பாவத்தில் விழாமல் எழும்பி இருக்கவே முடியாது. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. என் தேவ ஜனமே, இதோ சீக்கிரம் வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ புறப்பட்டு விட்டார். அவர் வந்து கொண்டிருக்கிறார். அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? பணத்திற்காக உலக ஆசைக்காக வாழாமல் என் தேவனுடைய ராஜ்யத்தை நான் சேர வேண்டும். நான் கண்ணை மூடும் பொழுது பரலோக ராஜ்யத்தை நான் உட்கார வேண்டும். என் தேவனுடைய மார்பில் நான் சாய்ந்திருக்க வேண்டும். இந்த எண்ணம் உங்களுக்கு தலையாய எண்ணமாய் இருக்கட்டும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆகவே மறுபடியும் சில காரியங்களை சொல்லுகிறேன். ஆண் பிள்ளைகள் தகுதியான வஸ்திரத்தை உடுத்துங்கள். தலையை சிரைக்கும் பொழுது ஒரு சாதாரணமாக எப்படி முடி வெட்ட வேண்டும் அதே போல வெட்டுங்க. சினிமாக்காரர்கள் போல அரைகுறைவா இந்த பக்கம்லாம் கேராவை எடுத்து அப்படி செய்யாதீங்க. அதே போல பெண் பிள்ளைகளுக்கு சொல்றேன், வஸ்திரங்களை நேர்த்தியாய் உடுத்துங்கள். நீங்கள் ஒருவேளை சுடிதார் போடுவது நல்ல ஒரு அருமையான ஒரு வஸ்திரம், ஆனால் அதுல அந்த ஷால் துப்பட்டிய எடுசிங்க எல்லாம் கவர் பண்ணி நீங்க அதை உபயோகப்படுத்துங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கீங்களோ அவ்வளவு உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. நீங்கள் கண்ணிகளிலிருந்து தப்ப முடியும். நேர்த்தியான வஸ்திரத்தை உடுத்துங்கள். ஆண்டவருக்குள் நீங்கள் மறைந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. இந்த உலகத்தில் உள்ளதுக்கு தகாத விதமாய் அனுபவியாங்கள். ஆண்டவருக்கு சித்தத்தின்படி, ஆண்டவர் பிரியத்தின்படி அனுபவிங்கள். மற்றபடி இயற்கை அனுபவிக்கலாம், நீர்வீழ்ச்சிக்கு செல்லலாம், கடற்கரைக்கு செல்லலாம், மலைகளுக்கு செல்லலாம், ஆண்டவர் படைத்த எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். ஆனால் அது தகுதியாய் இருக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நான் உங்களை ஜெபிக்க போகிறேன். உங்கள் பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க போகிறேன். அதற்கு முன்பதாக உங்களுடைய பாவங்கள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிடுங்கள். ஆண்டவர் இப்பொழுது அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். கண்களை மூடுவோம். முழங்கால் படியிட முடிகிறவர்கள் நீங்கள் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி கரங்களை கூப்பி பணிவோடு ஆண்டவருடைய சமூகத்தை நாம் ஜெபம் செய்வோம். பெண்கள் தலைகளை முக்காடிட்டுக் கொள்ளுங்கள். கட்டிலே படுத்திருந்து பார்க்க வேண்டாம். இது ஆண்டவருடைய நேரம். இறைவனோடு நாம் பேச போகிற ஒரு நேரம். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே,
இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்துக் கொடுப்பீராக. இந்த பிரார்த்தனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அரவணைத்து முத்தமிட்டு அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது, இந்த உலகத்தை தகாத விதமாய் அனுபவியாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த உலகம் முழுவதையும் அனுபவிக்க, உம்முடைய இயற்கை படைப்புகளை அனுபவிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஆனால் அதை தகாத விதமாய் அனுபவியாதபடி ஆண்டவருடைய பிள்ளைகளை நீர் அறிவுறுத்தி இருக்கிறீர். இவர்கள் இதை மரணபரியந்தம் கை கொள்ள தன் பின்வரும் சந்ததிக்கு அதை கற்றுக் கொடுக்க உதவி செய்கிறார். இப்போதும் ஆண்டவரே, இந்த பிரார்த்தனை பங்கு பெறுகிற யாராய் இருந்தால் அவர்கள் ஒவ்வொருவரையும் மகா பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே ஆவி, ஆன்மா, சரீரம் கரைதரை நீங்குமாறு கழுவி சுத்திகரிக்கிறார்கள். செய்ய விரும்புகிற நன்மையை செய்யாமல் செய்ய விரும்பாத தீமையை செய்கிறேன், இப்படி இருக்க நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே என்று அப்போஸ்தலர் பவுல் சொன்னது போல ஆண்டவரே, செய்ய விரும்பாத பாவத்தை செய்த யாராய் இருந்தாலும் இப்பொழுது மகா பரிசுத்தமுள்ள ரத்தம் உச்சந்தளவு உள்ளங்கால் வரை பாய்ந்து செல்வதாக அவர்கள் பாவத்தை, அக்கிரமத்தை மன்னித்து, மீறுதல்களை மன்னித்து பரிசுத்த ஜாதியாக மாற்றுவீராக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்போதும் ஆண்டவரே, மரண பிடியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன வியாதியோடு வேதனையோடு இருந்தாலும் இப்பொழுது அவருடைய சரீரத்துள்ள வியாதிகள் மறைந்து போவதாக, சிறுநீரக பிரச்சனைகள் மறைந்து போவதாக, நுரையீரல் பிரச்சனைகள் மறைந்து போவதாக, வீசிங் மற்றும் ஆஸ்மா வியாதிகள் மறைந்து போவதாக, டிபி வியாதிகள் மறைந்து போவதாக, இருதய பலவீனங்கள் மறைந்து போவதாக, கண்கள் பார்வை அடைவதாக, இயேசுவின் நாமத்திலே சரும வியாதிகள் குணமடைவதாக, எல்லா உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என்னென்ன கட்டிகள் வேதனைகள் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே பொழுது மறைந்து போவதாக. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்ற வார்த்தையின்படி உம்முடைய தழும்புள்ள கரம் அவர் மீது அமர்வதாக. நீர் எனக்கு கொடுத்த சுகமளிக்கும் வல்லமை வரத்தை இப்பொழுது அன்பு பிள்ளைகளுக்கு நேராக நான் அனுப்புகிறேன். இப்பொழுதே அவர்கள் சுகம் அடைவார்களாக. படுக்கையில் இருக்கிற நீங்கள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது எழுந்து நடங்கள் என்று உங்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன். விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படியாய் உதறிவிட்டு இப்பொழுது எழுந்து நடந்து பாருங்கள். முடக்கு வாத வியாதிகள் இப்பொழுது குணம் அடைகிறது. கைகளை கால்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இப்பொழுது அறுக்கப்படுகிறது. கர்த்தருடைய கரம் அவ்வாறு செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடன் வறுமையிலே வாழ்கிற ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக. பேராசை நிமித்தம் ஆண்டவரே கடனில் தள்ளப்பட்டிருக்கிற சிக்குண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே விடுதலையாக்குகிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் செய்த பாவத்தை திரும்ப செய்யாதபடி, கடன் திடமனதாய் ஆண்டவரே மனதை கல்லாக்கி கொண்டு வாங்கின கடன் என்கிற பாவத்தை மன்னித்து இனி அவர்கள் அப்படி செய்யாதபடி நீர் காத்துக் கொள்கிறாக. தரித்திரங்கள் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கைடு சேர வியாபாரம், தொழில், விவசாயம் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கப்படுவதாக. நெடுங்காலமாய் காத்திருந்து திருமணத்திற்காக காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு, அவருடைய பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் ஏற்ற துணையை இப்பொழுது நீர் கட்டளையிடுவீராக. இந்த வாரத்திற்குள் அவர் எதிர்பார்த்த நன்மை கைகூடி வருவதாக நான் ஜெபிக்கிறோம். பல ஆண்டுகளாக குழந்தை செல்வத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கற்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்துடைய கற்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட கற்பம் திறக்கப்படுவதாக. சபிக்கப்பட்ட கற்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்ற வார்த்தையின்படி உடைய சுதந்திரம் அந்த பிள்ளைகள் மீது வந்து இறங்குவதாக நான் ஜெபிக்கிறோம். பிரிந்த குடும்பங்கள் இயேசுவின் நாமத்திலே மறுபடியும் இணைக்கப்பட்டு ஒரு புது வாழ்க்கை வாழ உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறோம். வழக்குகள் நிமித்த நீதிமன்றத்திற்கும் காவல் நிலையத்துக்கு அலைந்து திரிகிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருடைய வழக்கையும் நீர் விசாரித்து அவர்களுக்கு நீதியை சரி கட்டுவீராக. அவருடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீராக. அவருடைய சத்துருக்களை அவருடைய கால்களை நசுக்கி போடுவீராக. அது வரைக்கும் பிள்ளைகளுடைய வலது பார்சத்திலே எழுந்தருளி இருப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்கள். வெளிநாட்டிலே தங்கி இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இன்னும் என்னென்ன காரியங்களுக்கு இப்ப இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்கிறார்களோ அத்தனை காரியத்திலையும் ஆண்டவரே உடைய ஆசீர்வாதம் விளங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உடைய ஊழியக்காரராய் கரமுயர்த்தி அவரை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். கவலையை மறந்து விடுங்கள். இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. பரிசுத்தமாய் வாழ்வோம், வெற்றியாய் வாழ்வோம், சாத்தானை ஜெயிப்போம், தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். நாளை நல்ல செய்திகளை சந்திக்கும் வரை தேவ கிருபை கூட இருப்பதாக. God bless you. இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். நாங்களும் உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஏதுவாகும். அவசர ஜெப உதவிக்கு 9843053644